அக்கா, நான் மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன். உன் மகனும் மருமகளும் அனிமூனுக்கு ஊட்டிக்கு போல. உன் மருமக மெட்ராஸ்க்கு வந்து ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்டு முதல் பரிசு வாங்கிட்டா. அக்கா, இனிமே அவன் முழு கவனமும் ஓட்டப்பந்தயத்துல தான் இருக்கும். உனக்கு பேரும் பேத்தி பெத்து கொடுக்கறதுல இருக்காது. சந்தனத்தின் குளிர் கொடுத்து பொன் தகட்டில் வார்த்து வைத்த பெண் உடலை என்னவென்பேன். மடவாழை துடையிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க. ஆமா, எதுக்கு டிக்கெட் கேன்சல் பண்ணீங்க? நைட் ட்ரெயினுக்கே ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஹனிமூன் போறோம்னா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருக்கிறேன். உடனே போனா சந்தேகம் வரும்ல, நாளைக்கு போய்க்கலாமே. Cancel all meetings. என்ன? அழகாய் இருக்கிறாய், பயமாய் இருக்கிறது. நியூ கோஹினூர் நிரோத். டிவி விளம்பரத்தை பார்த்துட்டு அந்த மேற்படி சமாச்சாரத்தை வாங்கலாங்கிறதுக்காக கடைக்கு போனேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், தேன் பாட்டில் இருக்கிற வரைக்கும் தான் சேஃப்டி. ஒரு துளியை டேஸ்ட் பண்ணாலும் கூட பாட்டிலே தீந்து போகுமோன்னு பயந்து போயிட்டேன். பக்கத்துலேயே ஒரு ஒயின் ஷாப் இருந்தது. போட்ட ஒரு கட்டிங். ஸோ டுடே நோ டச்சிங், நோ கிஸ்ஸிங், ஒன்லி ஸ்லீப்பிங். பிடி உஷா ஒலிம்பிக்ஸில் 100 மீட்டர் 9.12 சைட்டில் ஓடி 4ஆவதாக வந்து கோல்டு மெடலை மிஸ் பண்ணாங்க. 5 ஜார்ஜ் 6ஆவதாக வந்தாங்க. நீ 9.8 செகண்டில் ஓடி பழைய ரெக்கார்டை உடைக்கணும். நீ ஏஷியன் கேம்ஸில் ஜெயிச்சு அர்ஜுனா விருது வாங்கினா நம்ம குழந்தைங்க விளையாட்டு போய் அறிவிட்ட நாய, அறிவில்லை உனக்கு? நானே வீட்டை விட்டு விரட்டிட்டானு கோவப்பட்டு இங்க வந்து திண்ணையில படுத்து கிடக்கிறேன். என்னை வந்து மோந்து பாக்குறிய? நான் என்ன குப்பை தட்டியா? போங்கிட்டு கட்சிப்பா போங்கிறல்ல, போயிடாமா போ. ஒரு ஆளை திட்டவன மனுஷ பழுக மாதிரியே ஆளுல குட்டி வந்துருச்சையா. இந்த ஏரியா அவங்க கோட்டையா இருக்குமோ? என்ன மாதிரி கொசகசன் வந்து நிக்கிறாங்க. தெய்வமே, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்? நான் என்னடா பாவம் பண்ண? 3 தானடா பார்த்தேன். அது எங்க குல தொழில். அதுக்காக வேலை வெட்டிக்கு போகாத நாய் நீ என்ன பார்த்தா நாய்ங்கிற? உன்னை கடிச்சு கொதறி பீஸ் பீஸ் ஆக்கல நான் ஒரு நாய்க்கு திறக்கலடா. எடுத்துற வேண்டியதான் ஓட்டத்தை. ஏண்டா, நாம பண்றது தப்பு தப்பே இல்லக்கா. உன் மருமகளை இப்படியே விட்டுட்டா நீ சாகுற வரைக்கும் உனக்கு பிள்ளையே பெத்து கொடுக்க மாட்டா. நீ மண்டைய போறதுக்குள்ள பேரம்பேத்தியை பார்க்கணும்னா இதை தவிர வேற வழியே இல்லக்கா. இதனால அவ உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து வந்துடாதே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. மிஞ்சி போனா கை கால் உடையும், அவ்வளவுதானே. கை கால் உடைஞ்சா வீட்டோடய கிடப்பா. வீட்டோடய கிடந்தா மாப்பிள்ளைக்கு மூடு வரும். மாப்பிள்ளைக்கு மூடு வந்தா உனக்கு பேரம்பேத்தி கிடைக்கும். நிஜமா குழந்தை பிறந்துடும் இல்ல? புள்ள குட்டியா பெத்து போட போறா பாரு. அப்ப சரி. மகேஸ்வரி, கொஞ்சம் கீழே வாமா. இத வந்துட்டே அத்தை.
என்னாச்சு டாக்டர்? தமிழரசு, மகேஸ்வரோட முதுகெலும்பு டிஸ்லோகேட் ஆயிருக்கு. எல்லா ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், நியூராலஜிஸ்டும் கன்சல்ட் பண்ணியாச்சு. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் மகேஸ்வரி பழைய நிலைமைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இனிமே அவங்க லைஃப்ல எந்த ஓட்டப்பந்தயத்திலும் கலந்துக்க முடியாது. அத்தை, தயவுசெய்து இந்த விஷயத்தை வெளியில சொல்லிடாதீங்க. என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல நான் பண்ண முதல் தப்பு இதுதான். ஆஸ் அ டாக்டரா நான் இப்படிலாம் செஞ்சிருக்க கூடாது. ஆனா பேர குழந்தை வேணும்னு அன்னைக்கு நீங்க காலை வந்து கெஞ்சினாலதான் நான் இவ்வளவு பெரிய பொய்ய சொன்னேன். பின் என்ன தம்பி, பொம்பளையா லட்சணமா கழுத்துல தாலியை வாங்கினமா வயித்துல கூலியை கொடுத்தோமான்னு எல்லாமே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஓட்டா என்ன வேண்டி கிடக்கு? ஓட் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் சீதாலட்சுமி கிளினிக்ல இருந்து பேசுறேன். இங்க சீஃப் டாக்டர் தாமோதரனை யாரோ குத்தி கொலை பண்ணிட்டேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். இதான் மகேஸ்வரோட ஒரிஜினல் ரிப்போர்ட். அவளுக்கு வெறும் சுழுக்குதான், வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவர் எந்த தப்பு பண்ணலடா, நான் தான் அவர் அப்படி சொல்ல சொன்னேன். நீங்க யாரு? ஏண்டா உங்க அம்மாவை பார்த்தா யாருன்னு கேக்குறேன். எங்க அம்மா செத்து ரொம்ப நேரமாச்சு. ஏண்டா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு ஆசைப்பட்டது தப்பாடா? வேற பிள்ளைக்கு ஆசைப்பட்டு இப்படி செஞ்ச. இப்ப உன் பிள்ளைய உனக்கு இல்லாம போயிட்டான். நீ செத்தாலும் கூட கொள்ளி வைக்கிறான். இனிமே அவங்க லைஃப்ல எந்த ஓட்டப்பந்தயத்திலும் கலந்துக்க முடியாது. மகேஸ்வரி, 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 எங்க போன? என்னடா ஒரு மாதிரி நல்லா இருக்க? உன்ன மாதிரி சாதிக்கு பிறந்தவங்க எல்லாம் எதுக்குமே அப்செட் ஆக கூடாது. புரிஞ்சு போச்சு. அந்த டாக்டர் சொன்னதை நினைச்சு அப்செட் ஆயிட்டியா? அவன் சரியான துபா கூர்மா. அவன் சொன்னது எல்லாமே பொய். என் மனசு கஷ்டப்படுமேன்னு எனக்காக போய் தானே சொல்றீங்க? உண்மையிலேயே உனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது பாரு, காம்படிஷனுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில படுத்ததுல வேற உனக்கு பிராக்டிஸ் டச் விட்டு போச்சு. இப்பவே இந்த நிமிஷமே ஸ்டார்ட் பண்ணா தான் நம்ம ஜெயிக்க முடியும். வா வா வா. என்னால முடியலங்க, இருந்தாலும் உங்க சந்தோஷத்துக்காக ஓடுறேன். 1 2 3. யூசுவலா 9.9 செகண்ட்ஸ்ல வருவேன். இப்போ 10.8 செகண்ட்ல வந்திருக்கேன். 0.58 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வருது. இந்த ரேஞ்சில போனா கண்டிப்பா நாம ஜெயிக்கவே முடியாது. நீ 9.8 செகண்ட்ஸ்ல வர வரைக்கும் நான் விட போறதில்ல. கம் ஆன், கோ கெட் ரெடி கோ கோயா. ஸ்டார்ட். கம் ஆன் ஐசே. பைத்தியம் கிட்டி முடிச்சா ஏன் பாதியில நின்று? நான் உனக்காக எங்க அம்மாயை தூக்கி போட்டு வந்திருக்கேன். நாம ஜெயிக்கிறேன்டா. ப்ளீஸ் ஸ்டார்ட். எஸ், சூப்பர் ரியலி சூப்பர்மா. எங்க டச் விட்டு போனதுனால உன்னால பழைய ஸ்பீட் பிக்கப் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். பின்னிட்டடா. ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறேன். ஹலோ சாரி, கொஞ்சம் சிக்னல் இல்ல. அப்படியே வெயிட் பண்ணுங்க, நான் அந்த கார்ல போய் பேசுறேன். அப்படியே இருங்க. ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் பேசுறேன், நான் பேசிட்டு வரேன். நீங்க ஓடுறதுல எனக்கு தனி தான் எடுக்க பாரு. ஹலோ
ஆயுர்வேதோட பாய்சன் பவரை தண்ணி டைலூட் பண்ணிடும். ஒரு ஹாஃப் அன் ஹவரோ 1 ஹவரோ தாங்கும். அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டா பேஷண்ட்டை காப்பாத்திடலாம். எந்திரிக்கவே முடியலையே. என்னங்க தண்ணி. சார் ஒரு நிமிஷம். என்ன மகேஸ்வரி, நீ தானே சொன்ன ஓடி முடிச்சோன்னு தண்ணி குடிக்க கூடாதுன்னு. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. சார் ஓகே மகேஸ்வரி, 5 நிமிஷம் டைம் ஆச்சு. நீ தாராளமா ஃபுல் பாட்டில் தண்ணி குடிக்கலாம். இந்தா மகேஸ்வரி. மகேஸ்வரி என்ன என்ன மகேஸ்வரி, என்ன சொல்லு. என்ன மாமா தப்பு பண்ண? ஓடணும் தானே ஆசைப்பட்டேன். பொண்ணா பிறந்தும் சாதிக்கவே கூடாதா? ஆசைதான் நிறைவேறல. தங்கச்சி ஆசையாவது நிறைவேற்றி தண்ணி குடி மகேஸ்வரி. மகேஸ்வரி மகேஸ்வரி கரம் பிடி